மகாராஷ்டிராவோட சாத்புடா மலைப்பகுதியில கொண்டாடப்படுற 750 வருஷ பழமையான ஹோலி பண்டிகை பற்றிய ஒரு விரைவான சுருக்கம் இது. 1246ஆம் வருஷத்திலிருந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம இயற்கையோடு ஒன்றி போய் பழங்குடியின மக்கள் கொண்டாடும் இந்த 5 நாள் திருவிழாவின் ஆச்சரியமான பின்னணிய இப்போ நாம பார்ப்போம். முதலாவதாக ராஜா பாம்பா அப்புறம் கண்டா தாக்கூர் அப்படிங்கிற முன்னோர்களால் தொடங்கப்பட்ட இந்த விழாவில் பணக்காரர் ஏழை என்ற எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. விஐபி அழைப்புலாம் இங்கு இல்லவே இல்லை. எல்லாரும் மோர் வீசா எனப்படும் மயில் இறகு மகுடத்தை அணிந்து கொண்டு ரொம்ப சமமாக ஆடி பாடி அவங்களோட ஒற்றுமையை கொண்டாடுவாங்க. இரண்டாவதாக ராஜவாடி ஹோலிக்காக மக்கள் குஜராத்திலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வெறும் கால்ல நடந்து ஒரு புனித மூங்கில சுமந்து வருவார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, எந்த ஒரு உலோக ஆயுதமும் இல்லாம வெறும் கைகளாலேயே குழி தோண்டி இவ்ளோ பெரிய மூங்கில நடுவதெல்லாம் சாதாரண விஷயமா என்ன? இதுதாங்க அவங்களோட ஆழமான அர்ப்பணிப்பை காட்டுது. இறுதியாக 5வது நாள் அதிகாலை சரியா 5 மணிக்கு ஹோலி நெருப்பும் மூட்டப்படும். அந்த எரியும் மூங்கில் மெதுவாக கீழே விழும்போது அதோட மேல் பகுதியான சிஸ்கா தரையில் படுவதற்கு முன்னாடியே அதை ஒரு பாரம்பரிய ஆயுதத்தால் மிக சரியாக வெட்ட வேண்டும். அப்படி வெட்டி விட்டால் அந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நவீன காலத்திலும் இயற்கையும் மனித சமத்துவத்தையும் கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே உயிர்ப்போட வைத்திருக்கும் சாத்புடா மக்களின் இந்த ஹோலி நிஜமாவே நம்ம பாரம்பரியத்தோட ஒரு மிகச்சிறந்த அடையாளம் தாங்க.